இவங்க கதை அழகுறாங்கன்னு எனக்கு தோணுது. கார்ல போனாங்களாம் 5 நிமிஷம் முன்னால தான் எஸ்கேப் பண்ணாராம். அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போனாராம். அப்படியே ஃப்ளைட்ல துபாய்க்கு இதுக்கு போனாராம். டெல்லியில் லண்டனுக்கு போனாராம் எமிரேட்ஸில். அவர் கூட பெரிய பில்டர் ஒருத்தர் இருக்காராம். இந்த பில்டர் தான் அமித்ஷா கிட்ட பேசுகிறாராம். என்னடா கதை எழுதுறீங்க? ரதீஷ் தான் கூறினா அலேக்கா தூக்க முடியாதா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால? யார் யாரையோ தூக்குறான். இது ஒரு மேட்டரா இதெல்லாம்? நாங்கள் உளவுத்துறைக்கு இதெல்லாம் அமெரிக்காவில் போய் சீக்கிய தீவிரவாதிகளை போட்டு தள்ளுறானுங்க. அதான கேஸு, பண்ணுன்னு கேஸ் அதானே. இவனை கனடாவில் போட்டு தள்ளன்னு தானே பிரச்சனையே வந்து. ராமலா தான் கம்ப்ளைண்ட். ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இன்னமும் இந்தியாவை சொல்றாங்கல்ல, என் நாட்டில் வந்து அட்டூழியம் பண்ணுது இந்தியான்னு. ரா ஏஜென்ட்ஸ் வந்து உலகம் பூரா இந்த அட்டூழியத்தை பண்ணின்னு இருக்காங்க. 5000 6000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க நாட்டில் போய் தூக்க முடியுதுன்னா இதெல்லாம் சப்ப மேட்டருங்க. இதெல்லாம் இது ஒரு மேட்டரா இது? அப்போ தப்பித்து போக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுல விசாகன் கீ ரோல் அவரு தான் சார். அவருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லை சார். சார் அவரு தப்பு பண்ணாரான்னு நமக்கு தெரியாது சார். ஆனா தப்பு நடக்கும் அவர் அனுமதிக்காம இது நடந்திருக்காது. அவர் நினைச்சிருந்தா அதை இழுத்துருக்கலாம் மொத்தமா. ஏன்னா அவர் தான் எம்டி. ஆமாங்க, உனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? நீ கூட்டுன்னு நான் சொல்லலை, ஆனா உனக்கு தெரியாம நடந்திருக்காது இல்லையா?